இயற்கையை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம உண்மையாக இருக்கணும், இயற்கையாக இருக்கணும். இயற்கைன்னா என்ன? எளிமைன்னு அர்த்தம். இயற்கைன்னா எளிமைன்னு அர்த்தம். எளிமையாக இருக்கணும். எளிமையாக இருந்தால் தான் இயற்கையை பற்றின உண்மை தெரிஞ்சுக்க முடியும். செயற்கைனா அது பிரம்மாண்டம்னு அர்த்தம். செயற்கைனா தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் தான் செயற்கை. செயற்கையான உலகம் பிரம்மாண்டம்னு அர்த்தம். நீங்கள் இந்த செயற்கையான உலகத்தில் நீங்கள் வாழணும், வெற்றி அடையணும். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகத்துக்குன்னு ஒரு உண்மை இருக்குது. அது செயற்கையான உண்மை. செயற்கையான உண்மையை தான் நம்ம பள்ளிக்கூடத்துலலாம் படிக்கிறோம். உண்மையிலே இயற்கையை பற்றின செயற்கையான உண்மை, இயற்கையை பற்றிய இயற்கையான உண்மை, எளிமையான உண்மை. இப்படி இரண்டு வகையான உண்மைகள் இருக்குது இப்போ எப்படின்னா, அதாவது இயற்கையை பற்றின எளிமையான உண்மை, இயற்கையை பற்றிய செயற்கையான உண்மை. செயற்கையான உண்மைங்கிறது பிரம்மாண்டமானது. அதை இயற்கைன்னு நான் சொன்னாலே அது எளிமைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அதாவது அளவுக்கு அதிகமான உண்மை அப்படின்னு சொல்லலாம், அல்லது தேவையில்லாத உண்மை அப்படின்னு சொல்லலாம். இயற்கையிலேருந்து நமக்கு தேவையான உண்மை தான் தேவை. நாம் வாழ்வதற்கு தேவையான உண்மை தான் நமக்கு தேவை. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் வாழ்வதற்கு பிரம்மாண்டமான உண்மைகள் தேவைப்படுகிறது. இப்போ நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அணு ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ தொலைபேசி இங்கேருந்து பேசினாலே அவங்ககிட்ட எங்கேயோ இருக்கிற ஒருத்தர்கிட்ட பேச முடியுது. அப்போது இதெல்லாம் இயற்கையை பற்றின பிரம்மாண்டமான உண்மைகள், அதாவது அளவுக்கு அதிகமான உண்மைகள். நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம இயற்கையை பற்றி நம்ம இன்னும் கடினமாக தெரிந்து கொள்வதற்கு கடினமான உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு அர்த்தம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை என்பது செயற்கையான உண்மைகளை நாம் தெரிந்து கொண்டு அதன் மூலம் ஒரு வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்கிறோம். இப்போ இன்றைக்கி நம்ம டிவி பார்க்குறோம், இதெல்லாம் பார்க்குறோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இயற்கையை பற்றின இன்னும் ஒரு ஆழமான உண்மை. ஒரு கடலுக்கு அடியில் மேலே இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு அழுத்தம் இருக்காது. நீரின் மேல் கடலில் நீர் மற்றும் ஆழத்தில் போக போக மிகப்பெரிய அழுத்தம் நமக்கு ஏற்படும். அந்த மாதிரி தான் நம்ம இயற்கையை பற்றியும் நமக்கு சில அதாவது ரொம்ப ஆழமான உண்மைகளை தெரிஞ்சுக்கும்போது ரொம்ப அழுத்தம் இருக்கும். அந்த மாதிரியான உண்மைகளை வச்சு தான் நம்ம இந்த உலகத்தையே கட்டமைத்து கொண்டிருக்கிறோம். இயற்கையை பற்றின ரொம்ப ஆபத்தான உண்மைகள் அந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கே ஆபத்து. இயந்திர அறிவியல் உலகம் எப்படி ஆபத்தானதோ தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயந்திர அறிவியல் உலகம் ஆபத்தானது. அப்படின்னா என்ன காரணம்னா, நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்குவதற்கு நமக்கு தேவைப்பட்டது என்னது? இயந்திர அறிவியல் உலகம் இயற்கையை பற்றிய ஆபத்தான உண்மைகளை நாம் தெரிஞ்சுக்கிட்டு, இயற்கை பற்றிய ஆபத்தான உண்மைகள், ஆழமான உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது ரொம்ப கடினப்பட்டால் தான் அந்த உண்மைகளை தெரிஞ்சுக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்த உலகத்தையே வடிவமைச்சு வச்சுருக்கோம். இந்த தொழில்நுட்பம், மொபைல் ஃபோனு, கணினி, அது வாகனம், அந்த தொழில்நுட்பம், விண்வெளி ஆராய்ச்சி, இப்படி இந்த தொழில்நுட்பம்லாம் இயற்கை பற்றின ஆபத்தான உண்மைகள், ரொம்ப ஆழமான உண்மைகள். ரொம்ப கடினமாக முயற்சி பண்ணால் தான் இந்த உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த உண்மைகளை வச்சு இந்த உலகத்தை வடிவமைச்சு வச்சுருக்கோம். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைங்கிறது, அங்கே வாழ்வதற்கு உங்களுக்கு இயற்கை பற்றின எளிமையான உண்மை போதுமானது. நீங்கள் எளிய உண்மையே உங்களுக்கு போதுமானது. ரொம்ப ஆழமான ஆபத்தான உண்மைகள் உங்களுக்கு தேவையில்லை. அங்கே வாழ்கிற வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை. எளிமையான வாழ்க்கைக்கு எளிமையான உண்மை போதுமானது. இயந்திர அறிவியல் உலகம், நாம் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஆபத்தான உலகம். ஆபத்தான உலகமான தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு நமக்கு ஆபத்தான இயற்கை பற்றிய ஆபத்தான உண்மைகள் தேவை. அதைத்தான் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணி தான் இயற்கை பற்றி ஆபத்தான உண்மைகளை கண்டுபிடிச்சி ரொம்ப கடினமாக முயற்சி பண்ணால் தான் அந்த உண்மைகளெல்லாம் தெரியும். ரொம்ப தலைமுறையாக கடந்து நம்ம அந்த ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. ரொம்ப கடினமாக அதுக்கு இப்போ நுண்ணோக்கி அது இதுன்னு சொல்லிட்டு புத்தகம் அப்படி இப்படின்னு ரொம்ப ஆராய்ச்சி, மூளையை போட்டு கசக்கி கடினமாக உழைச்சி உயிரை பணையம் வச்சு வாழ்க்கையை தியாகம் பண்ணி அந்த உண்மைகளை நம்ம தெரிஞ்சு இப்படிப்பட்ட ஒரு உலகை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதான் இயற்கை பற்றிய ஒரு ஆபத்தான உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டனால நாம் அந்த உண்மைகளை வச்சு இந்த இயந்திர அறிவியல் உலகை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை. குடிசையில் தான் வாழ போகிறோம், விவசாயம் தான் பண்ண போகிறோம், உலோகங்களை பயன்படுத்தவே போகிறதில்ல. அப்போது நமக்கு தேவையானது இயற்கை பற்றிய எளிமையான உண்மை, பாதுகாப்பான உண்மை. அந்த உண்மையினால் நமக்கு ஆபத்து ஏற்படாது. ஆனால் அங்கேயும் நமக்கு இயற்கை பற்றின உண்மை இல்லாமல் எங்கேயுமே வாழ முடியாது. இயற்கையின் துணை இல்லாமல் எங்கேயுமே வாழ முடியாது. இயற்கையை புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வாழ முடியும். ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ முடியும். எளிமையான வாழ்க்கை வாழ்வதாக இருந்தாலும் நமக்கு இயற்கையை புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ இயந்திர அறிவியல் உலகம் இருக்குல்ல, இதுவும் இயற்கையை புரிஞ்சுக்கிட்டாது தான். இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு நம்ம வாழ்கிறோம் பாதுகாப்பான வாழ்க்கை. இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம பாதுகாப்பாகவே வாழ முடியும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. அதாவது அந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாவதற்கு என்ன, இயற்கை பற்றிய ஆபத்தான உண்மை, ஆழமான உண்மைகள், அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம பாதுகாப்பான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க.
பாதுகாப்பான வாழ்க்கை, இந்த காங்கிரீட் கட்டடம், இதெல்லாம் இயற்கையை பற்றி ஆபத்தான உண்மைகள். ரொம்ப ஆழமாக போனால் தான் இந்த உண்மைகள்லாம் கிடைக்கும். அந்த உண்மைகளை வச்சு தான் இந்த சிமெண்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. உலோகங்களை, காங்கிரீட் கம்பி, இதை வச்சு ஒரு கட்டடம், அதுக்கு இப்படி நிறைய தொழில்நுட்பம், தொழிற்சாலை, அப்போ தான் பாதுகாப்பாகவே வாழ முடியும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. அதான் இயற்கையை பற்றி ஆபத்தான உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டா தான், ரொம்ப ஆழமான உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான், ரொம்பவும் கஷ்டப்பட்டு மூளையை கசக்கி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், அப்படி 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, காலேஜ், பல்கலைக்கழகம், ஆராய்ச்சி, பட்டப்படிப்பு, பிஹெச்டி அப்படின்னு சொல்லி படித்து ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் அந்த இயற்கையை பற்றி ஆழமான உண்மைகளை தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு இயந்திர அறிவியல் உலகத்தை நம்ம கட்டமைக்க முடியும். விண்வெளி ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சி, கப்பல், விமானம், இப்படிப்பட்ட மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர், இப்படியெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இயற்கையை பற்றி ஆழமான உண்மை தேவைப்படுது. அந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கணுன்னா பயங்கர கஷ்டப்படணும். அதுதான் பள்ளிக்கூடம், கல்லூரியெல்லாம், அதுக்கு தான் பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் அந்த உண்மைகளை தெரிஞ்சு இப்படி ஒரு உலகத்தை உருவாக்க முடியும். இப்படி ஒரு உலகத்தை உருவாக்குனா தான் மனித உயிர்களால் பாதுகாப்பாக வாழ முடியும்னு பொய்யா நம்பிக்கிட்டு இருக்காங்க. மூட நம்பிக்கை, அதுதான் மூட நம்பிக்கை. எளிமையாகவும் வாழ முடியும், பாதுகாப்பாக எளிமையாகவும் வாழ முடியும். இயற்கையோடு இணைஞ்சி நம்ம எளிமையாகவும் குடிசையில் வாழ்ந்தாலும் பாதுகாப்பாக வாழ முடியும். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் என்பது மனித உயிர்கள் பாதுகாப்பாக வாழ இப்படி ஒரு கட்டமைப்பு தேவைன்னு நம்பிக்கிட்டு இருக்குது. அது ஓரளவுக்கு எந்த வகையில் உண்மை அப்படின்னா, வன்முறை உணர்ச்சி உள்ள உலகம் இது. வன்முறை உணர்ச்சியை அடிப்படையாக கொண்ட உலகம். மனித உயிர்களிடம் மென்மையான உணர்ச்சியே இல்லை, வன்முறை உணர்ச்சி, பழி உணர்ச்சி, கொலை உணர்ச்சி. அந்த கொலை உணர்ச்சியை அடிப்படையாக கொண்டு இயங்குகிற உலகம் இது. அதனால் இப்படி ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. காங்கிரீட் கட்டடம், மொபைல் ஃபோன், கணினி, விமானம், கப்பல், இந்த மாதிரி பாதுகாப்புங்கிறது ஏன் தேவைப்படுது அப்படின்னா, பாதுகாப்பான இந்த காங்கிரீட் கட்டடம், ஏரோப்ளேன், இது மாதிரியான ஏன் தேவைப்படுது அப்படின்னா, இது கொலை உணர்ச்சியை அடிப்படையாக கொண்ட உலகம் இது, இயந்திர அறிவியல் உலகம். அப்போ இந்த வன்முறை உணர்ச்சியை அடிப்படையாக கொண்டது, குற்ற உணர்ச்சியை அடிப்படையாக கொண்டது இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் பாதுகாப்பாக வாழ வேண்டுமென்றால் நமக்கு காங்கிரீட் கட்டடங்கள் தேவை. இந்த தொழில்நுட்பம்லாம் தேவை, இயந்திர தொழில்நுட்பம்லாம் நமக்கு தேவை. கணினி, அந்த இந்த இது கண்காணிப்பதற்காக கண்காணிப்பு கேமரா, கணினி, இதெல்லாம் நமக்கு தேவை. ஏன்னா இந்த உலகம், இயந்திர அறிவியல் உலகம் என்பது வன்முறை உணர்ச்சியால் உருவான உலகம், கொலை உணர்ச்சியால் உருவான உலகம், குற்ற உணர்ச்சியால் உருவான உலகம் இது. குற்ற உலகில் கொலை உணர்ச்சி கொண்ட மனித வாழ்க்கையில் இப்படித்தான் பாதுகாப்பாக வாழ முடியும். ஆனால் மனித உயிர்கள் மென்மையாக மாறிட்டாங்கன்னா, கொலை உணர்ச்சி அவர்களிடம் இல்லை, குற்ற உணர்ச்சி அவர்களிடம் இல்லை, வன்முறை உணர்ச்சி அவர்களிடத்தில் இல்லவே இல்லை. அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையே போதுமானது. குடிசையிலே அவங்க வாழ்ந்துருவாங்க பாதுகாப்பாக அவர்கள் வாழ்வதற்கு குடிசையே போதும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையே போதுமானது. ஆக நமது மனம்தான் நமது வாழ்க்கை முறையை தீர்மானிக்கிறது. நமது வாழ்க்கை முறையில் வன்முறை இருப்பதால் தான் நாம் இப்படி ஒரு உலகம் உருவாக்கி அதில் நாம் வாழ வேண்டிய கட்டாயம். அதுதான் நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ள. இப்போ ஒருத்தர் வெட்ட வர்றாங்க, அப்போ நீங்கள் குடிசையில் ஒழிஞ்சிக்கிட்டா குடிசையை பிச்சு போட்டு உங்களை பிடிச்சி வெட்டிடுவாங்க. அப்போ நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு காங்கிரீட் கட்டடம், அங்கே ஒரு கேட்டு, கதவு, உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறதுக்கு பாதுகாப்பு. அப்போ உங்களை வெட்ட வரவங்க யாரும் உங்களை உள்ளே வர முடியாது. உள்ளே இருந்துக்கிட்டே நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் போலீஸுக்கு தகவல் சொல்லிடுவீங்க. அப்போ இதுக்காகத்தான் இந்த கட்டடங்களையும் நம்ம கட்டி வச்சுருக்கோம். இந்த மாதிரியான பாதுகாப்பு, இந்த மாதிரியான அச்சுறுத்தல் உலகம் தான் இந்த உலகம். இயந்திர அறிவியல் உலகம் என்பது இப்படிப்பட்ட அச்சுறுத்தல்கள் நிரம்பிய உலகம் இது. நமக்கு பாதுகாப்பு தேவை என்பதற்காக தான் நம்ம இந்த மாதிரி நம்ம குடிசையில் வசித்தோன்னு வச்சுக்கோங்களேன். குடிசையில் நாம் நம்முடைய பணத்தை பீரோவில் வச்சுக்கிறோம், அல்லது நம்ம குடிசையில் நமக்கு உள்ள எல்லாமே செட்டப் பண்ணி வச்சுக்கிறோம். அப்படின்னா நம்மளை ஈஸியாக திருடிட்டு போயிடுவாங்க, எல்லாமே பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி தானே, நம்ம நிம்மதியாக வாழ முடியாது. அப்போது இந்த மாதிரி குற்றங்கள் தான் நாம் ஏன் காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவசியத்தை உருவாக்குது. அப்போ மனித உயிர்களிடம் குற்ற உணர்ச்சியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம குடிசையில் வசிக்கலாம். குற்ற உணர்ச்சி எப்போ இல்லாமல் போகும் அப்படின்னா, நம்மக்கிட்ட பணம் இருக்கக்கூடாது, உலோகங்களாலான பொருட்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம ஏன் குற்றங்கள் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா, உலோகங்கள் தான் காரணம். தங்கம், இந்த மாதிரி பொருட்களை திருடி விடுவார்கள். இந்த மாதிரி உலோகங்களாலான பொருட்கள், இதெல்லாம் திருட தூண்டுகிற உலகம். மனித உயிர்களை குற்றவாளிகளாக மாற்றிவிடும். இந்த உலோகங்கள்லாம் இருக்குல்ல, தங்கம், அப்புறம் நீங்கள் எவர் சில்வர் பாத்திரமாக இருக்கலாம், எந்த ஒரு பொருளுமாக இருக்கலாம், உலோகங்களான எப்படி ஒரு பொருளுமாக இருக்கலாம், அல்லது கத்தி, கடப்பாரை, ஆயுதங்களாக இருக்கலாம். இதெல்லாம் என்னென்னா மனித உயிர்களை திருட தூண்டுகிற பொருட்கள். திருடுவதற்கு மனித உயிர்கள் ஏன் திருட ஆரம்பித்தாங்க? திருடுவது மனித உயிர்களின் இயல்பு அல்ல. ஆனால் திருட தூண்டியவை எது? திருடுவதற்கு என்ன காரணம்னா அந்த உலோகங்கள் தான் காரணம்.
உலோகங்களாலான பொருட்கள், அது எவர் சில்வர் பாத்திரமாக இருக்கலாம், உலோகங்களான எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், உலோகங்கிறது தங்கமாக இருக்கலாம், பித்தளையாக இருக்கலாம், இரும்பாக இருக்கலாம், அலுமினியமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம். இந்த உலோகங்கள் மனித உயிர்களை குற்றங்கள் செய்ய தூண்டுகிறது. உலோகங்களை வச்சுக்கிட்டு கொலை பண்ணலாம், அதை குத்தலாம், கிழிக்கலாம், அடிக்கலாம், சாவடிக்கலாம். அப்புறம் இந்த உலோகங்களை திருடணும்னு தோணுது. அது ஆசையை அதிகமாக ஏற்படுத்துது. அந்த பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா தங்கத்தாலான பொருட்கள், இரும்பாலான பொருட்கள், ஒரு பாத்திரமாக இருக்கலாம், எவர் சில்வர் பாத்திரமாக இருக்கலாம், அதெல்லாம் மனிதர்களை திருட தூண்டுகிறது. குற்றங்களுக்கு காரணமே என்னென்னா, மனிதர்கள் குற்றவாளிகள் ஆவதற்கு காரணமே என்னென்னா அந்த உலோகங்கள் தான். உலோகங்களை நாம் தான் கண்டுபிடிச்சோம். ஆனால் அந்த உலோகங்களே நம்மளை குற்றவாளிகள் ஆக்குகிறது. உலோகங்கள் நம்ம குற்றம் செய்ய தூண்டுகிறது. ஒரு கத்தி எடுத்தால் யாரில் குத்தணும்னு தோணுது. குத்தணும், கொலை பண்ணணும், வெட்டணும், உயிர்களை கொல்லணும் அப்படின்னு தோணுது. உயிர்களை கொல்லணும் அப்படின்னு தோணும்போது நீ மனித உயிர்களை கொல்லாத, வேணால் ஆடு மாடுகளை கொன்னுக்கோ. ஏன்னா இவன் கொலைவெறியை தனிச்சே ஆகணும். அப்போ நீ ஆடு மாடுகளை கொல்ல ஆரம்பிச்சிக்கோ, உனக்கு அந்த சுதந்திரம் கொடுத்தாச்சு. ஏன்னா அது குற்றம் தான். ஆனால் மனித உயிர்களை கொல்றதுக்கு இது பரவாயில்ல. ஏன்னா கொன்னே ஆகணும், கத்தியால் அதை குத்தி ஆகணும், வெட்டி ஆகணும், மரத்தை வெட்டி ஆகணும். அந்த உணர்ச்சிகள், அது கொலை உணர்ச்சியை இது தூண்டுது. எது? உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் இது. அப்போ உலோகங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் திருடுங்கிறது இருக்கும், குற்றம் என்பது நடைபெற்று கொண்டே இருக்கும். நாம் இந்த உலகத்திலேருந்து உலோகங்களாலான பொருட்கள், கருவிகள், இது எல்லாத்தையும், நகைகள், அணிகலன்கள், இது எல்லாத்தையும் நாம் அந்த உலகம் 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு நாம் எடுத்துகிட்டு போனாலும் அந்த உலகத்தில் திருட்டுங்கிறது இருக்க தான் செய்யும். எது வரைக்கும்னா இந்த உலோகங்களாலான பொருட்கள் இருக்கிற வரைக்கும் திருட்டுங்கிறது நடைபெற்று கொண்டு தான் இருக்கும். உலோகங்கள் நமக்குள்ளே ஏற்படுத்துகிற உணர்வு என்ன தெரியுமா? அழிப்பு. நம்மளால் அழிக்க முடியும். ஏன்னா உலோகங்கள் இல்லாத காலத்தில் மனித உயிர்களால் இந்த இயற்கையை திருத்தவே முடியல, சீர்திருத்தவே முடியல, தங்களுக்கு சாதகமாக சீர்திருத்தவே முடியல, ஒரு மரத்தை கூட வெட்ட முடியல. எப்போ? உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில். இரும்புன்னா என்னன்னு தெரியாது, சுத்தியல்னா என்னன்னு தெரியாது, அரிவாள்னா என்னன்னு தெரியாது, மண்வெட்டினா என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு மண்வெட்டியை கண்டே பிடிக்கல, அருவாவை கண்டே பிடிக்கல, கடப்பாறை அப்போல்லாம் கண்டே பிடிக்கல, உலோகம்னா என்னென்னே தெரியாது, இரும்புன்னா என்னென்னே தெரியாது. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் மனிதர்களால் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியல, ஒரு கல்லை உடைக்க முடியல. இயற்கையோட இயற்கையை நம்ம இணைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இங்கே ஏகப்பட்ட மரம் இருந்தது, காடுகளில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்களால இந்த இயற்கையை அழிக்கவே முடியல, இயற்கை எதுவுமே பண்ண முடியல. இந்த இயற்கையோட இயற்கையை இணைஞ்சு உணவு சங்கிலியில் சிக்கிக்கிட்டு நாய்களுக்கும், நரிகளுக்கும், சிறுத்தைகளுக்கும், சிங்கங்களுக்கும், புலிகளுக்கும் உணவாக வேட்டையாடப்பட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு போராடி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இயற்கையோட இயற்கையாக கலந்து போராடி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க, இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டாங்க. கடற்கரையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் அதை சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படிங்கும்போது அதை சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு அதிகப்படியான தெம்பு கிடைக்குது, உடம்பில் அதிகப்படியான செயற்கையான வலிமை, ஒரு கொலை உணர்ச்சி கிடைக்குது, கொலை வெறி ஏற்படுகிறது. அப்போ தான் என்னென்னா உலோகங்களை கண்டுபிடிக்கிறாங்க, உலோகங்களாலான கருவிகள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க, ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறா, மரங்களை வெட்ட முடியுங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது இந்த உலோகங்களை வச்சு இந்த உலகத்தை சீர்திருத்த முடியும், அழிக்க முடியும், மரங்களை வெட்ட முடியும், சிறுத்தைகளை கொல்ல முடியும், சிங்கங்களை கொல்ல முடியும், நமக்கு எதிராக நம்மை வேட்டையாடி சாப்பிட்டு கொண்டிருந்த சிங்கங்களை, சிறுத்தைகளை விரட்டி வேட்டையாட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்தது. அழிக்க முடியும், நமக்கு எதிரானவற்றை அழிக்க முடியும், நமது எதிரிகளை அழிக்க முடியும். அது வரைக்கும் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலகட்டங்கள் வரைக்கும் நம்முடைய எதிரிகளை நம்மளால் அழிக்கவே முடியாது. நம்முடைய எதிரிகள் எதெல்லாம்? சிங்கம், சிறுத்தை, புலி, பாம்பு, முதலை, இந்த மாதிரி மிருகங்கள், அப்புறம் யானைகள், இதெல்லாம் நம்முடைய எதிரிகள். ஏன்னா இதுகிட்ட மாட்டினோன்னா யானையெல்லாம் நம்மளை மிதித்து பிதிக்கிறோம். அவ்வளோதான், மாட்டினா அவ்வளோதான். ஓடி எங்கேயாவது தப்பிச்சு ஓடினா தான் உண்டு. கீழே விழுந்துட்டோன்னா அவ்வளோதான். மிதிக்கி 2 காலை வச்சு பிதிக்கி உருட்டி உள்ளே இருக்கிற எலும்பெல்லாம் நொறுக்கி கொலன்னு ஆக்கி போட்டு அப்புறம் போயிடும். அப்போது இந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல உலோகங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும். என்னடா இது, இப்படி ஒரு கொடுமையான வாழ்க்கை, மனிதர்கள் இயற்கையோட போராடிக்கிட்டு இருந்தாங்க, எதுவுமே பண்ண முடியல. நமக்கு இவ்வளோ அறிவு இருக்குது, அப்போது நமக்கு இவ்வளோ அறிவு இருந்தோம் நம்மளை பாதுகாத்துக்க முடியலையே இந்த மாதிரியான விலங்குகள்கிட்டருந்து, மிருகங்களிடமிருந்து. அப்படிங்கும்போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு எதேச்சியாக என்ன பண்ணுறாங்க, இந்த கடல் நீர்லேருந்து உப்பு தயாரிக்கப்பட்டு அந்த உப்பை எடுத்துகிட்டு சாப்பிட்டு பார்க்குறாங்க, உணவில் கலந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க, சமைச்சு சாப்பிட்றாங்க, உணவோடு சேர்த்து பார்க்குறாங்க, சமைச்சு சாப்பிட்றாங்க. அதோட சுவை செயற்கையாக இருக்குது. அதனால் ஏற்படுகிற வலிமை செயற்கையான வலிமை.
அந்த உணவு வந்து உணவு கிடையாது, ஒரு மருந்து, ஊக்க மருந்து. உணவை சமைத்தால் அது மருந்தாக மாறிவிடும். சமைக்கப்பட்ட உணவுகள் அனைத்துமே மருந்து தான். அப்போது இவங்க அந்த மருந்தை சாப்பிடும்போது அது ஊக்க மருந்தாக இருக்குது, ரொம்ப வலிமை ஏற்படுது. நம்ம இன்றைக்கி சோறு, பூரி, பொங்கல் இது மாதிரி சாப்பிட்றோம்ல, இதெல்லாம் மருந்து, ஊக்க மருந்து, அளவுக்கு அதிகமான வலிமையை கொடுக்குற மருந்து. அப்படி தான் வந்து அந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் என்ன பண்ணாங்க, உப்பை வந்து எடுத்து கடற்நீரிலிருந்து அதை பிரித்து எடுத்து உப்பை வந்து உணவு சமைச்சு பயன்படுத்தினாங்க, உணவு சமைக்க பயன்படுத்தினாங்க. உப்பை வந்து உணவு சமைச்சு பயன்படுத்தி உணவை சமைச்சு சாப்பிட்டாங்க. அந்த உணவுகளை சாப்பிடும்போது மனிதர்களுக்கு பயங்கர வலிமை, ஏன்னா அது செயற்கையான வலிமை, அது ஒரு மருந்து. உணவை சமைச்சிட்டாலே அது மருந்தாக மாறிவிடும். அது ஒரு ஊக்க மருந்து. சமைக்கப்பட்ட உணவுகள் அனைத்துமே ஊக்க மருந்து. அது மாதிரி உப்பை சேர்த்து சாப்பிட்டோம்னா பயங்கர வலிமை, ஒரு பயங்கர உணர்ச்சி. அது ஒரு எதிரிகளை நம்மளை வந்து விரட்டி வேட்டையாடின மிருகங்களெல்லாம் கொல்லணுங்கிற அந்த நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பாக கொல்ல முடியும், இந்த வலிமை இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளை விரட்டி வேட்டையாடின சிங்கம், புலி, சிறுத்தைகளெல்லாம் கொன்னுற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. அப்போ தான் என்ன பண்ணாங்க, அந்த வெறியோடு போகும்போது தான் அவங்களுக்கு அந்த உலோகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அது வரைக்கும் அதான் நமக்கு வந்து அந்த திறன் இருந்தால் தான் அந்த உண்மைகள் நம்ம கண்ணுக்கு தெரியும். உலோகங்களை கண்டுபிடிக்கிற அந்த திறன் வந்து நமக்கு இருக்கணும். அது நம்மளால் உலோகங்களை கண்டுபிடிக்க முடியும், அதை பயன்படுத்த முடியும், அந்த தகுதி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் உலோகங்களை கண்டுபிடிக்க முடியும். இப்போ உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது அந்த வலிமை, அந்த தகுதி, அந்த திறன் வந்து வந்துடுது. உலோகங்களை நம்ம பயன்படுத்த முடியும், உலோகங்களை கண்டுபிடிக்க முடியும், உலோகங்களாலான பொருட்களை பயன்படுத்தி கருவிகள், ஆயுதங்கள், பொருட்களை எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எல்லாம் வரும்போது என்ன ஆகுதுனாக்கா, அப்புறம் அதை வச்சு விரட்டி வேட்டையாடுறாங்க. அது ஆயுதங்கள், கருவிகள்லாம் கண்டுபிடிச்சி அதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆயுதங்கள், கருவிகள்லாம் செஞ்சு அது வரைக்கும் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத வரைக்கும் அவங்கள விரட்டி வேட்டையாடின இந்த மிருகங்களெல்லாம் வந்து திருப்பி வேட்டையாடுறாங்க. அப்புறம் வந்து தேவையில்லாத மரங்களெல்லாம் வெட்டுறாங்க, சமவெளியாக மாற்றுறாங்க. சமவெளிகள் வந்து இவங்களுக்கு பாதுகாப்பாக தோணுது. நிறைய மரங்கள் இருப்பது வந்து இவங்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது. ரொம்ப காடுகளில் வந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்க முடியாது, பிற உயிரினங்களிடமிருந்து, சிறுத்தை, புலி, சிங்கங்களிடமிருந்து உங்களை பாதுகாத்துக்கவே முடியாது. அப்போ உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு சமவெளி தேவை. சமவெளியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். சமவெளியில் வந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம் ஈஸியாக. காடுகளில் போய் உங்களை பாதுகாத்துக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, காடுகளை அழிக்கிறாங்க, தேவையில்லாத மரங்களெல்லாம் அழிக்கிறாங்க. அதுவும் வந்து சிங்கம், புலி, சிறுத்தைகளை போல தான். தேவையில்லாத மரங்கள்லாம் வந்து மிருகங்கள் மனித உயிர்களை வேட்டையாடுவதற்கு மிருகங்களுக்கு உதவி செய்கின்றன. காடுகள் போன்ற ஒரு தோற்றம். எங்கே புலி வருது, எங்கே சிறுத்தை வருது, எங்கே அது பதுங்கிக்கிட்டு வருது, எப்போ பாயுது, எப்போ சாடுதுன்னு தெரியாது, எப்போ வருதுன்னே தெரியாது. கண்ணிமிக்கிற நேரத்தில் ஒரு சிங்கம், புலியால் வேட்டையாடப்பட்டு செத்து போயிடும், கவி கொண்டு சென்று விடும், கழுத்தை கடித்து கொண்டு குழந்தைகளை, குட்டிகளை எல்லாம் இழுத்துட்டு போயிடும், பெண்களெல்லாம் இழுத்துட்டு போயிடும், ஆண்களையும் இழுத்துட்டு போயிடும். இப்படி அவலமாக இருந்த மனித வாழ்க்கையில் அப்போ தான் வந்து இது மேலே ஒரு கோபம், அதே நேரத்தில் வந்து சிங்கம், புலி, சிறுத்தை மேலெல்லாம் ஒரு கோபம், அதே நேரத்தில் நம்மளை அதுகள்கிட்ட வந்து பாதுகாத்துக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், கவலை, ஒரு இயலாமை எல்லாம் இருக்கும்போது அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, எதேச்சியாக வந்து உப்பை கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளெல்லாம் சாப்பிட்றாங்க. அது ஒரு தலைமுறை, 2, 3 தலைமுறை, 4, 5 தலைமுறை, 1000 வருஷமாக அந்த பழக்கம் இருந்திருக்கும். அப்போ வந்து ஒரு செயற்கையான வலிமை கிடைக்குது, ஒரு ஊக்கம் இருந்தது. இந்த சமைச்சு சாப்பிட்றோம்ல, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம்ல, இது வந்து ஒரு ஊக்கம் வருது, பயங்கர வலிமை ஏற்படுது, ரொம்ப கோபம் வருது. அந்த கோபத்துக்கு ஏற்ற அந்த வலிமை நம்மளால் முடியாதுங்கிற நினைப்பே வரமாட்டேங்குது. கண்டிப்பாக சிங்கம், புலி, சிறுத்தைகளெல்லாம் நம்மளால் கொல்ல முடியுங்கிற அந்த நினைப்பு வருது. அது மாதிரி ஆராய்ச்சி பண்ணுற அந்த அளவுக்கு அதிகமான வலிமை, அளவுக்கு அதிகமான ஆபத்தான உண்மைகளை, இயற்கையை பற்றி ஆழமான உண்மைகளை ஆராய்ச்சி பண்ணுகிற அந்த பண்பு வருகிறது. இயற்கையை பற்றி ஆழமான உண்மைகளை நாம் தெரிஞ்சுக்கணும்னா அதற்கு நமக்கு ஒரு திறன் வேணும், நமக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி எதன் மூலம் வருகிறது என்றால், இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது அந்த தகுதி நமக்கு வருது, ஒரு வலிமை வருது. இந்த மாதிரி நமக்கு இயற்கை பற்றி ஆழமான உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு இவருக்கு தகுதி இருக்கிறது, இவரிடம் ஒரு மிக பிரம்மாண்டமான வலிமை இருக்கிறது. அதற்கு காரணம் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டிருப்பார் என நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை நினைக்குது. இயற்கை வந்து மனித உயிர்களுக்கு அந்த தகுதியை வழங்குது. ரொம்ப வலிமையானவர்களாக மாறிவிட்டார்கள் இந்த மனித உயிர்கள். இவர்கள் இயற்கையை பற்றி ஆழமான உண்மையை, இவர்கள் வந்து வலிமையானவர்களாக மாற வேண்டும் என விரும்புகிறார்கள். ஆதலால் இயற்கை பற்றிய ஆழமான உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு துடிக்கிறார்கள். அந்த துடிப்பு வரும்போது தான் அந்த ஆராய்ச்சி வருது. இயற்கை பற்றிய ஆழமான உண்மைகளை தெரிஞ்சுக்கிற அந்த ஆராய்ச்சி வந்து வருது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, தாது பொருட்களிலிருந்து உலோகங்களை பிரித்தெடுக்கிற அந்த நுட்பத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன நிறைய ஆராய்ச்சி பூர்வமாகவே இவங்க எதையாவது செஞ்சிட்ருக்காங்க.
இப்போ ஒரு பரிசோதனை கூடத்தில் போனால் ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, எதையாவது பரிசோதனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று சேர்த்து ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கிறது. அந்த கெமிக்கலோட இந்த கெமிக்கலை சேர்த்தா என்ன ஆகும், அதோட இதை சேர்த்தா என்ன ஆகும், இதை 10 நாள் கழித்து பார்த்தா என்ன ஆகும், அதோட இதை சேர்த்து ஒரு 10 நாள் கழித்து மூடி வச்சுட்டு 10 நாள் கழித்து பார்த்தா என்ன ஆகும், அதுக்குள்ளே என்ன உற்பத்தியாக இருக்குது, என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. இந்த மாதிரியான ஆராய்ச்சி இருக்குல்ல, அது எப்படி உருவாகுதுன்னா அந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது தான் இந்த மாதிரியான ஆராய்ச்சி செய்கிற பண்பே வருது. இந்த மாதிரியான ஆராய்ச்சி, இயற்கை ஆராய்ச்சி பண்ணும்போது தான் ஏதோ இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை சில ஒரு வித்தியாசமான கல் பார்த்துருக்கலாம், அது தாது பொருட்கள், இரும்பு தாது பொருட்கள் அடங்கிய அந்த கல்லாக இருக்கலாம், மலைகள்லேருந்து வெட்டி எடுக்கப்பட்டு. இது ஏன் மற்ற கல்லோட வித்தியாசமாக இருக்குது? அப்போ இதை அவங்க என்ன பண்ணுறாங்க, நெருப்பில் போட்டு பார்க்குறாங்க. நெருப்பில் போடும்போது ஏதாவது விளைவுகள் ஏற்பட்டுருக்கலாம். விளைவுகள் ஏற்பட்டு அதில் உள்ள தாது பொருட்கள் ரொம்ப நெருப்பு ஏற்படுத்தினா என்ன ஆகும், அது அந்த கல்லில் என்ன மாற்றம் ஏற்படுது, அதில் இருக்கிற இரும்பு தாது பொருட்கள் எல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு கேள்வி ஞானத்தை அடிப்படையாக வச்சு நான் என்னுடைய யுகத்தை நான் சொல்கிறேன், கருத்தை சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுகிற பண்பு ஏன் வருதுனாக்கா, அந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது தான் வருது. எதையாவது தெரிஞ்சுக்கணும், எதையாவது ஆராய்ச்சி பண்ணணும். எதையும் மேலே பார்த்தா திருப்தி அடைய மாட்டேங்குது. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு உடம்பை பார்த்தோன்னே ஒரு சிலருக்கு அந்த மாதிரி என்ன நினைப்பு வருது, எது உலோகங்களை என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கல் ஏன் வித்தியாசமாக இருக்குது, தாது பொருட்கள், இரும்பு தாது பொருட்கள், இரும்பு தாது அடைஞ்ச மலைகளில் கிடைக்கக்கூடிய அந்த கல், அதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குது. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க, இந்த தாவரங்களை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இன்னொருத்தர்னா தாவரங்களை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இந்த தாவரத்துக்குள்ளே என்ன இருக்குது, இதோட சேர்த்து வச்சா என்ன ஆகும், கலப்பு பண்ணினா என்ன ஆகும், அந்த கம்பையை ரெண்டையும் கெட்டி வச்சா என்ன ஆகும். இப்படி எதையாவது ஆராய்ச்சி பண்ணுகிற குணம் ஏன் வருதுனாக்கா அந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் தான் காரணம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மனித உடலை பார்த்தாலே அந்த மனித உடலுக்குள்ளே என்ன இருக்குது, உடல் உள்ளுறுப்புகள் எப்படி இருக்குது, என்னவா இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த ஆராய்ச்சி. உடம்பை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறது, செத்து போன உடம்பை கீறி பார்க்குறது, அந்த மாதிரி. அப்போ கத்தி எடுத்து குத்துறது, ஒருத்தர் கொலை பண்ணுறது, உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, இந்த மாதிரியான ஆராய்ச்சி. அது உள்ளுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கத்தி எடுத்து குத்துறது, கொலை வெறியோட என்ன தான் இருக்குது, உனக்குள்ளே என்ன தான் இருக்குது, ஒரு மரியாதைன்னு இருக்குல்ல, உடம்புக்குன்னு ஒரு மரியாதை. அந்த மாதிரிலாம் உள்ளே போய் பார்க்கக்கூடாது. வெளியிலே நம்ம ஒரு கட்டுப்பாடுங்கிறது ஒன்று வேணும். ஒரு உடம்பை அந்த மாதிரி கீறி பார்க்கக்கூடாது, ஆனால் பார்க்கணும். அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை தான் அதுக்கு காரணம். அப்புறம் இந்த வானத்தில் என்ன இருக்குது, இந்த சூரியன் என்ன, இதை பற்றி ஒரு செயற்கையான ஆராய்ச்சி. இதெல்லாம் இயல்பான ஆராய்ச்சிகளுடைய பயங்கர முரட்டுத்தனமான ஆராய்ச்சி, ஒரு வெறி பிடிச்ச ஆராய்ச்சி. இதுதான் உண்மை, ஒரு வெறி பிடித்த ஆராய்ச்சி. அந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது மனித உயிர்களுக்கு வெறி பிடித்து விடுகிறது. வெறி பிடித்த உயிரினங்களுக்கு எப்படி வலிமை வரும், ஒரு தயவுதாட்சணையே பார்க்காது, ஒரு பரிதாப உணர்ச்சியே இருக்காது, கொலை வெறி வரும்ல, அது மாதிரி வெறி பிடித்து விட்டது. நம்மலாம் இப்போ வெறி பிடிச்சி போய் தான் இருக்கோம். இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வெறி பிடிச்சிருச்சு, எல்லாத்துக்கும் வெறி பிடிச்சிருச்சு. வெறி பிடிச்ச நிலையில் நம்ம எப்படி கட்டுப்பாடோடு இருக்கிறது, எப்படி மற்றவங்ககிட்ட பேசுகிறது, நமது வெறியை தொழிலில் திருப்புறது. நம்மளோட வெறியை இப்போ கடந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி போர்களில் நேருக்கு நேர் சண்டை போட்டு கிடந்தாங்க, குத்திக்கிட்டு கிடந்தாங்க, வெட்டிக்கிட்டு கிடந்தாங்க. அது வெறி தான். அந்த வெறியை அப்புறம் இனிமேல் இந்த வெறி எல்லாத்தையும் அழிச்சிரும். அதனால் இப்போ இனிமேல் தொழில் புரட்சி ஏற்பட்டுச்சு. எல்லோரும் நான் டாக்டர் ஆகிறோம், இன்ஜினியர் ஆகிறோம், கலெக்டர் ஆகிறோம், விஞ்ஞானி ஆகிறோம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு லைனை தேர்ந்தெடுத்து அதில் போய் வெறியை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வெறி பிடிச்சி எதாவது செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வெறி பிடித்த வெறி பிடித்த உலகம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு வெறி பிடித்த உலகம். மனித உயிர்களுக்கு வெறி பிடித்து விட்டது. ஏன்னா அது ஊக்க மருந்து, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட மருந்து, அந்த உணவுகள் அனைத்தும் ஊக்க மருந்து. தினந்தோறும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ வெறி பிடிச்சிருச்சு, வலிமை அதிகமாகிடுச்சு, வெறி பிடிச்சிருச்சு. உடம்பு நாடி நரம்புக்கெல்லாம் தாங்க முடியல, நோயே வந்துருச்சு. மருந்து அளவுக்கு அதிகமான பக்க விளைவு, அதான் நோய். அதாவது உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது வலிமை அதிகமாகுது, வெறி அதிகமாகுது, அதே நேரத்தில் பயமும் அதிகமாகுது. இந்த வலிமை நம்மளை எங்கே கொண்டு விடுமோ, இந்த அளவுக்கு அதிகமான வலிமை ஆபத்தை நோக்கி இழுத்து செல்ல ஆரம்பித்து விடுகிறது. ஆபத்தை எதிர்கொள்ளுது. என்னன்னு பார்க்கலாம், அங்கே என்ன இருக்குது, அந்த ஆபத்தை நோக்கி போகிறது. அங்கே என்ன தான் இருக்குது, கடலில் என்ன தான் இருக்குது. கடலை பார்த்தா அதுக்கு முன்னாடி உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடாத காலகட்டங்களில் கடலை பார்த்தா அது பயமாக இருக்கும், ஒதுங்கி அப்படியே நின்றுப்பாங்க, ஓரத்துலேயே நின்றுப்பாங்க. ஆனால் இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டோன்னா உடம்புல ஒரு வலிமை, ஒரு தைரியம், ஒரு வீரம், பயங்கர வீரம். இந்த கடலுக்குள்ளே என்ன தான் இருக்குது, அங்கே என்ன தான் இருக்குது, இந்த கடல் போய்கிட்டே இருக்குது, அங்கே என்ன தான் இருக்குது,
அந்த அடிவானம், கடல் அடிவானம் அங்கே என்ன தான் இருக்குது, இதுக்கு அங்கே இது மாதிரி என்ன தான் இருக்குது, நாடு இருக்குதா, ஃபுல்லாக நீர் தானா? அப்போ அது போகிறதுக்கு கப்பலை கண்டுபிடிக்கிறாங்க, அந்த உலகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஆராய்ச்சி என்ன தான் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிற அந்த அளவுக்கு அதிகமான தைரியம், அளவுக்கு அதிகமான வீரம், பயங்கரமான வீரம். இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டதில் ஏற்பட்ட உடலில் ஏற்பட்ட வீரம், ஒரு உயிரை துச்சமாக நினச்சி போகிற அந்த துச்சமாக நினைக்கிற அந்த வீரம். அந்த கடலில் என்ன தான் இருக்கும், கடலுக்கு உள்ளே என்ன தான் இருக்கும், கடலுக்குள்ளே போய் பார்க்கலாம் அங்கே என்ன இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அந்த வீரம், அந்த தைரியம். எப்படிப்பட்ட தைரியம்! கடலுக்குள்ளே போகிறாங்க பாருங்கள், முத்து குளிக்கிறாங்க பாருங்கள், கடலுக்கு அடியில் போய் அந்த மண்ணில் போயிட்டு 100 அடி ஆழம் 80 அடி ஆழம் போய் அந்த மண்ணில் போய் முத்துச்சிப்பிகளை மூச்சை அடக்கி பொறுக்கிட்டு வராங்க. பொறிக்க எடுத்துகிட்டு வர முடியணுங்கிற அந்த நம்பிக்கை பாருங்கள், என்ன ஒரு நம்பிக்கை! இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் தான் காரணம். அப்புறம் இந்த மாதிரி இனிப்பு, செயற்கையான இனிப்பு, சமைச்ச உணவுகள் தான் காரணம். முக்கியமாக சமைத்த உணவுகள். ஏன்னா சமைத்த உணவுகளை நம்ம சமைச்சு சாப்பிட்ணுன்னா நமக்கு உப்பு தேவை, அப்புறம் இனிப்பும் தேவை. சமைத்த உணவுகள் தான் காரணம். உப்பு மட்டும் காரணம், உப்புக்கு மட்டும் காரணம் கிடையாது. ஏன்னா உப்போட கலந்து நம்ம பச்சையாக ஒரு பழத்தை கூட உப்பை தொட்டு சாப்பிட்லாம், ஆனால் அது நமக்கு அவ்வளோ வலிமையை கொடுக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் சமைச்ச உணவில் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம் பாருங்கள், அது நமக்கு ரொம்ப வலிமையை கொடுக்கும், ஒரு வெறியவே கொடுக்கும். அதாவது அங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன இருக்குது, விண்வெளியில் என்ன இருக்குது, இங்கேருந்து பார்த்தா போதாதா, ஏன் அங்கேயும் தான் போகணுமா? மேலேயே போய் பார்க்குறாங்க, நிலவுக்கே போய் பார்த்துடணுன்னு முடிவு பண்ணுறாங்க. விண்வெளி செவ்வாய்க்கிரகத்துக்கே போகணும். என்ன ஒரு தைரியம் பாருங்கள்! அந்த தைரியத்தை எது கொடுக்குது? இந்த ஊக்க மருந்து, உப்பு கலந்து சமைத்த உணவுகள் தான் கொடுக்குது. சமைக்கப்பட்ட உணவுகளை நீங்கள் சாப்பிடணுன்னா உங்களுக்கு உப்பு தேவை. அதனால் சமைத்த உணவுகள் என்றாலே அது உப்பு அல்லது இனிப்பு அப்படின்னு அர்த்தம். இனிப்பு, சமைத்த உணவுகள் தான் காரணம். அது உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் மட்டும் கிடையாது. சில உணவில் நம்ம இனிப்பு கலந்து பாயாசம் அப்படியால உப்பு சேர்க்க மாட்டோம். ஆனால் பாயாசம் குடித்தாலும் அந்த உப்பு கலந்து சமைச்ச உணவுகள் கொடுக்குற அந்த வலிமை, அந்த அளவு, வெறி, எல்லாம் வலிமை, மிருக பலம் எல்லாமே கிடைக்கும். அந்த உப்பு, இனிப்பு, சமைத்த உணவுகள்ப்பா, அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சமைத்த உணவுகள் நமக்கு அப்படி ஒரு வலிமையை கொடுக்குது. அங்கே என்ன இருக்குது. இப்போ எல்லாத்தையும் போய் பார்த்தாச்சு. இப்போ என்னென்னா, இப்போது நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், இப்போது நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாமே பார்த்தாச்சு, பார்த்து உணர்ந்துட்டோம். இது ஆபத்தானது, இப்படி நம்ம போகிறது ஆபத்தானது. எப்படி அணுகுண்டு போட்டப்போ நம்ம ஒரு படிப்பினை உணர்ந்தோம் பாருங்கள், ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டோம் பாருங்கள். ஜப்பானில் 2ஆம் உலகப் போரில் ஒரு அணுகுண்டை போட்டாங்க பாருங்கள். அப்போ அந்த உலகம் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டது பாருங்கள். அது மாதிரி இப்போ வேற ஒரு பாடத்தை கற்றுக்குது. இந்த உலகத்தை ஆராய்ச்சி பண்ணால் எதையாவது அது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இருப்போம். இந்த உலகம் மிகப்பெரியது. இங்கே நம்ம ஆராய்ச்சி பண்ணால் நாம் எதையாவது தெரிஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். அவ்வளோதான், இதோடு நம்ம நிறுத்திக்கலாம். இதுதான் அடிப்படை புரிதல். இருக்கிற எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டே அதுக்கப்புறம் தான் நான் ஓய்வடைவேன், அப்படி கிடையாது. இங்கே நீ தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு எல்லையே இல்லை. இயற்கை அவ்வளோ உண்மைகளை வச்சுருக்கு. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் பயணித்து கொண்டே இருக்கலாம். அதுக்கு முடிவு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அந்த உண்மையை கூட யூகிக்க முடியல. முடிவே இல்லாமல் எப்படி இருக்கும் இந்த பிரபஞ்சம்? முடிவு இருந்தால் அப்போ இன்னொரு தொடக்கம்னு ஒன்று வரும்ல. அப்போ இது என்ன தான் இந்த பிரபஞ்சம் நினச்சா பைத்தியமே பிடிச்சிரும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற தகுதி மனித உயிர்களுக்கு கிடையாது. மனித உயிர்கள் அந்த தகுதி ஒருவேளை மனித உயிர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த உண்மை, அது ஒரு சாதாரண உண்மையாக கூட இருக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அந்த தகுதி நமக்கு இல்லாமல் இருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்வாங்கிடணும். நமது இயலாமையை ஒத்துக்கணும். எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. அதனால் இப்படி இந்த உலகத்தில் ஆராய்ச்சி பண்ணணுன்னா நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது என்ன, இது என்ன, அதை தெரிஞ்சிக்காமல் நான் விடமாட்டேன், இதை தெரிஞ்சிக்காமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இயற்கை எல்லை இல்லாதது, எல்லை இல்லா உண்மைகளை அடைக்குது. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போக போக அதற்கென விலை கொடுத்தாக வேண்டும். நீங்கள் இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நான் தெரிஞ்சுக்கிட்டு விடமாட்டேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பேன். அதுக்கு நீ விலை கொடுக்கணும். உயிர்களை விலை கொடுக்க வேண்டும், மனித உயிர்களை விலை கொடுக்க வேண்டும், உனது மகிழ்ச்சியை விலையாக கொடுக்க வேண்டும். நீ உனது உயிரை பணயமாக வைக்க வேண்டும். அப்போ தான் இந்த இயற்கை பற்றின உண்மைகளை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதாவது ஆபத்தான உண்மைகள், ஆழமான உண்மைகள், அதை தெரிஞ்சிக்க முடியும். போதும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். அதனால் நம்ம என்ன கிடச்சிது நமக்கு? நம்ம வாழ்க்கையை தான் நம்ம இழந்தோம். காங்கிரீட் கட்டிடம் எல்லாம் இருக்குது, சொகுசு, பட்சு, மெத்தை எல்லாமே இருக்குது. ஆனால் மகிழ்ச்சியாக வாழ முடியலையே, திருப்தி இல்லையே.
எல்லாத்தையும் தான் தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் மகிழ்ச்சியாக வாழ முடியலையே. போதும், எத்தனை உயிர்கள் பலியாகுது. ஆபத்தான உலகமாக இருக்கிறது அந்த படிப்பினை தான். எப்படி இந்த அணுகுண்டு போட்டப்போ ஒரு படிப்பினையை கற்றுக்கிட்டாங்களே, ஜப்பானில் அணுகுண்டை போட்டப்போ வந்து ஹிரோஷிமாவில் அணுகுண்டை போட்டபோது 2 லட்சம் பேர் செத்தாங்களே, அதில் ஒரு படிப்பினை. எல்லாரும் சட்டிப்பெட்டியை கட்டிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு முடிவை கட்டினாங்க பாருங்கள். அதே மாதிரி இப்போ ஒரு படிப்பினை. அதுக்கப்புறம் ஒரு தொழில் புரட்சி, இதுக்கப்புறம் நடந்த வாழ்க்கையிலையும் இப்போவும் ஆயிரக்கணக்கானவர் கோடிக்கணக்கானவர் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. உலகம் முழுக்க பல்வேறு காரணங்களால், நோய்களால், விபத்துகளால், பல்வேறு காரணங்களால் செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதிலேருந்து ஒரு படிப்பினையை கற்றுக்குறாங்க. நம்ம போகிற பாதை தப்பு, ஆபத்து, நம்ம பாதுகாப்பாக வாழணும், வாழ்நாள் முழுதும் பாதுகாப்பாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும். அதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் அறிவுபூர்வமானது. நீ விண்வெளியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதோ, நீ விண்வெளிக்கே போகிறதோ அது அறிவாளித்தனம் கிடையாது, அது முட்டாள்தனம். அந்த பாடத்தை தான் நம்ம இப்போ கற்றுக்கிட்டோம். இந்த பாடம் எப்படிப்பட்ட பாடம் பாருங்கள். எல்லா வேலையும் மூட்டை கட்டுற வேலை, எல்லா வேலைக்கும் முடிவு கட்டுற வேலை. இது முடிவு கட்டுற ஒரு பாடம். இது என்ன பாடம்? நீ எது அறிவு? நீ எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வது அறிவு இல்லை. எல்லாவற்றையும் நீ தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு அந்த இயற்கைக்கு அளவே இல்லை, இயற்கைக்கு பிரபஞ்சத்துக்கு அளவே இல்லை. உண்மைகளை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டே போகலாம், அதுக்கு ஒரு அளவே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆனால் நீ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாக்கா நீ உன்னுடைய உயிரை பணயமாக வைக்கணும், உன்னுடைய மகிழ்ச்சியை தியாகம் செய்யணும். தியாகம் செஞ்சு இதை தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் வீண் பெருமை, இதனால் என்ன இதெல்லாம் தேவையில்லை, போதும். இதனால் எவ்வளோ அழிவுகள். நம்ம இந்த உலகம் அழகாக இருக்கிறது, ஆனால் இந்த உலகத்திற்குள் மனித வாழ்க்கை சிதைந்து போய்விட்டது, அழிந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்குது. அதனால் இது புத்திசாலித்தனமான வாழ்க்கை கிடையாது, இது முட்டாள்தனம். இந்த மாதிரி இயந்திர அறிவியல் உலகில் நாம் இது எல்லாம் இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வது என்பது முட்டாள்தனம் அப்படிங்கிற அந்த பாடத்தை இப்போ கற்றுக்கிட்டாங்க. அதுக்கு இப்போது அணுகுண்டு போட்டப்போ, அதுக்கு முன்னாடி நடந்த போரில் ஒட்டுமொத்தமாக வெறும் அணுகுண்டு போட்டப்போ மட்டும்தான் அவங்க பாடம் கற்றுக்கல. அதுக்கு முன்னாடியே அவங்க கோடிக்கணக்கான பேர் செத்தாங்க. ஒரு 1000 வருஷமாக போர்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. கத்தியோடையும் வாழை வச்சும் சண்டை போட்டாங்க, அப்புறம் துப்பாக்கி கண்டுபிடிச்சி சண்டை போட்டாங்க, அப்புறம் வான்வெளி தாக்குதல் அப்படி இப்படின்னு போட்டு கடைசியில் அணுகுண்டில் முடிவு வந்தது. முற்றுப்புள்ளி. அணுகுண்டு என்பது போருக்கு போடப்பட்ட, அணுகுண்டால் போடப்பட்ட முற்றுப்புள்ளி. அப்படி அதுக்கப்புறம் போர் நடந்தது, 1-2 இடத்துல நடந்தது, அப்படி நடக்கத்தான் செய்யும். அதே மாதிரி அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இது நாள் வரை அதுக்கப்புறம் ஒரு 50 வருஷ காலத்தில் இது நாள் வரையில் நமக்கு நிறைய சாவு, நிறைய பலி, உயிர் பலி, விபத்து, நோய்கள். இந்த நோய்களை குணப்படுத்தவே முடியல. குணமாக்கக்கூடாதுன்னே குணமாகக்கூடாதே, அதை வச்சு நோய்களை வச்சு பணம் சம்பாதிக்கணுன்னே ஒரு கூட்டம் இருக்குது. இவர்களெல்லாம் எதிர்த்து நம்மால் நோய்களை குணப்படுத்த முடியாது. இவர்கள் வலிமையானவர்கள். இவர்களை எதிர்த்து நாம் நமது மனித உடலில் உள்ள நோய்களை குணப்படுத்தவே முடியாது. நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் நடக்கின்ற யுத்தம் இது. நீங்கள் தீயவர்களை வெல்லவே முடியாது. தீயவர்களுக்கு சாதகமான உலகம் இது. நல்லவர்கள் கண்டிப்பாக தீயவர்களை விட வலிமை குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். தீயவர்களிடம்தான் வலிமை அதிகமாக இருக்கிறது. தீய உலகம் இது, தீயவர்களுக்கான உலகம் இது. அதனால் தீயவர்களை நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. அவர்களிடமிருந்து ஒதுங்கி விடுங்கள். அவர்கள் உங்கள் வீட்டில் கூட இருக்கலாம், உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் இருக்கலாம். எங்கு தீயவர்கள் இருந்தாலும் அவர்களிடம் போராடாதீர்கள். அவர்களிடமிருந்து விலகி விடுங்கள். அவர்கள் வலிமையானவர்கள். ஒப்புக்கொள்ளுங்கள் உங்கள் தோல்வியை. அவர்களோடு போராடி என்னால் ஜெயிக்க முடியாது என்று அந்த ஒப்புக்கொள்கிறீங்கள, அப்போவே நீங்கள் விளையிடுவீங்க, அப்போ ஜெயிச்சிருவீங்க. ஒப்புக்காமல் நீங்கள் அவங்களோட போராடி நான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருப்பேன், நான் இந்த நோய்களை வெல்லுவேன், இங்கே குற்றங்கள் இல்லாத உலகை ஏற்படுத்துவேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தீயவர்களிடம் தோற்று விடுவீர்கள். தீயவர்களுக்கான உலகம் இது. தீயவர்கள் தான் வலிமையானவர்கள். அதனால் அப்போது நாம் கற்றுக்கிட்ட பாடங்கிறது என்ன தெரியுமா? இயற்கை நோக்கி போகணும். தீயவர்களிடம் போராடுவதற்கு பதிலாக, தீயவர்களிடம் சண்டையிடுவதற்கு பதிலாக, தீயவர்கள்னால் யாருன்னா இங்கு குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் நினைக்கிறது. இங்கு நோய்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என ஒரு கூட்டம் நினைக்கிறது. அவர்கள் தான் அதை வைத்து பணம் சம்பாதிக்கிறது. நோய்களை வைத்து பணம் சம்பாதிக்கிறது, குற்றங்களை வைத்து பணம் சம்பாதிக்கிறது. அது யாராக இருக்கலாம்? காவலர்களாக கூட இருக்கலாம்ல, அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், காவலர்களாக இருக்கலாம். குற்றங்கள் மூலம் அப்போ கைவிட்டு லஞ்சம், பணம், இதை வச்சு அவங்க பணம் சம்பாதிப்பாங்க. அப்புறம் போர் நடைபெற்றால்தான் போர் ஆயுதங்களை உற்பத்தி செய்ய முடியும். அந்த தொழிற்சாலை இருக்கும். அவங்களுக்கு அமைதி ஏற்பட்டால் பிடிக்காது, அவங்க பொழப்பு போயிடும், அவங்களால பணம் சம்பாதிக்க முடியாது. அப்போ இந்த ஆயுத தொழிற்சாலை வச்சுருக்கவங்க
அப்புறம் வந்து நோய் மருந்துகளை உற்பத்தி செய்கிற மருத்துவத்துறையில் வந்து நோய் குணமாச்சுனாக்கா அவங்கள மருந்துகள் அப்புறம் பணம் சம்பாதிக்க முடியாது. இப்படி இந்த உலகம் வந்து தீயவர்களின் சிந்தனையால் திட்டத்தால் இயக்கப்படுகிறது. அப்போ அவர்களிடமிருந்து நாம் வந்து அவர்களை நாம் எப்படி வெற்றி பெறுவது? இங்கே நல்லதை ஏற்படுத்த முடியாது. ஏன்னா ஆட்சியாளர்களையும் அவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க. ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், அப்புறம் அந்த மாதிரியான ஆட்கள் இவங்க எல்லாரும் ஒரு குரூப் ஆகிட்டாங்க. அப்புறம் பொதுமக்கள்லேயும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. பொதுமக்கள், குற்ற உணர்ச்சி உடைய பொதுமக்கள். ஆக இப்படி தீயவர்கள் நல்லவர்கள்னு சொல்லி நல்லவர்கள் கொஞ்சமாக இருக்காங்க, வலிமை குறைவாகவும் இருக்காங்க, தீயவர்கள் அதிகமாகவும் இருக்காங்க. அப்போ தீயவர்களை நம்மளால் ஜெயிக்க முடியாது. அவங்க என்றைக்குமே திருந்த மாட்டாங்க. தீயவர்களை ஜெயிக்க முடியாது. அப்போ நல்லவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தீயவர்களிடமிருந்து விலக வேண்டும். எங்கு போவது? தீயவர்களிடமிருந்து விலகி நாம் எங்கு போவது? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை நோக்கி போங்கள். இயந்திர அறிவியல் உலகிலிருந்து விடுபட்டு, இயந்திர அறிவியல் உலக சிந்தனையிலிருந்து விடுபட்டு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை நோக்கி போங்க. அதற்கான பிரச்சாரங்களை பண்ணுங்கள். எதிர்காலத்தை பற்றிய உண்மைகளை கூறுங்கள். வரப்போகிற 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை பற்றி மக்களிடம் கூறுங்கள். தீயவர்கள் தோற்று போவார்கள், சண்டையிடுவதற்கு ஆள் இல்லாமல். தீயவர்களை வெல்ல இதுதான் வழி. நல்லவர்கள் வெல்ல இதுதான் வழி. தீயவர்களை தோற்கடிக்க இதுதான் வழி. தீயவர்களோடு சண்டையிடாதீர்கள், தோற்று போய்விடுவீர்கள். அவர்கள் வலிமையானவர்கள். அவர்களை வீழ்த்த ஒரே வழி, அவர்களை வீழ்த்த அவர்களிடமிருந்து விலகுவது தான். அவர்களிடம் சண்டை போடுவதை நிறுத்துவது தான். நிறுத்தி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை நோக்கி போங்க. அதற்கு வந்து பிரச்சாரம் பண்ணுங்க. அதற்கு என்ன பண்ணுமோ அதற்கான வேலைகளில் அது குறித்த சிந்தனைகளை முன்வையுங்கள். தீயவர்கள் தோற்று போய்விடுவார்கள். தீயவர்கள் நிலையற்றவர்கள், தற்காலிகமானவர்கள், ஆனால் வலிமையானவர்கள். தற்காலிகமாக அவர்கள் வலிமை தற்காலிகமானது. அவர்கள் வலிமையானவர்களாக இருக்கலாம், ஆனால் அந்த வலிமையும் தற்காலிகமானது தான். இயற்கை வந்து மென்மையான வலிமையை கொண்டதாக இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரமானது. அதுதான் நிரந்தரம்தான் இயற்கையோட வலிமை.